இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிக்கன் பிரியாணி எப்படி செய்வது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சு தர போகிறீங்க. நான் சொல்லி தர மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக சிக்கன் பிரியாணி செஞ்சு அசத்தலாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கீங்க. அரிசியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கொண்டு வரலாம். பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு வந்துட்டோங்க. இது இப்படி அப்படியே ஒரு பண்டியில் ஊற வச்சு எடுக்கலாங்க. உங்களுக்கு டைம் இருந்தானா கூட ஒரு 10 நிமிஷம், அதாவது ஒரு 15-20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பாஸ்மதி அரிசியை. இப்போ ஒரு அடிக்கனமான கடாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு குக்கர் தாங்க எடுத்துருக்கேங்க. அடிக்கனமான பாத்திரம் உங்ககிட்ட என்னது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சூடானது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்துட்டு கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பிரியாணிக்கு நாம் என்னென்ன போடுவோமோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டின பிறகு பெரிய வெங்காயம், 2 சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பொரியட்டுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் பிரியாணிக்கு தேவையான மசாலா பாருங்கள். பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், முழு நல்ல மிளகு 1 டீஸ்பூன். இப்போ நாம் வதக்கு வச்சுருக்கோம் இல்லை, அதில் இந்த மசாலாவை சேர்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுக்குதுங்க. நாம் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியை வச்சு சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்யணும்னு தான் காமிச்சு தர போகிறேங்க. ஸோ சிக்கனை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுக்கலாங்க. எடுத்துகிட்டு நாம் வதக்கு வச்சுருக்கோம் இல்லை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கசகசான்னு போட்டு அதுக்கு கூட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாங்க. வாஷ் பண்ணி வச்சுருந்ததில் அந்த சிக்கனை சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊற இருக்குங்க. நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்ததில் அரிசி ஊற வச்சு இந்த அரிசி நாம் சேர்க்கலாம். பிரியாணி அரிசியை சேர்க்கலாம். பிரியாணி அரிசியை நாம் சேர்த்துட்டோங்க. குக்கரில் நாம் பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டோங்க. நான் 2 கப் அளவு அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேங்க. உங்கள் வீட்டு குக்கரில் நீங்கள் எவ்வளவு தண்ணி சேர்ப்பீங்களோ அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு அதிகமாக நீங்கள் தண்ணீர் சேர்க்கக்கூடாது. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. ஒரு விசில் வாரது வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க. அரிசியெல்லாம் நல்லா வேகணும். நல்லா குழைய விடக்கூடாதுங்க. நாம் இப்போ பண்ணது பிரியாணி, சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நமக்கு பிரியாணி எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி நல்லா பெர்ஃபெக்டாக வந்துட்டுங்க. சிக்கன் பிரியாணி பார்க்கும்போது நமக்கு தெரியுதுங்க. பார்த்தீங்களா, பிரியாணி உதிரி அழகாக வந்துட்டுங்க. சிக்கன் பிரியாணி நாம் பெர்ஃபெக்டாக செஞ்சுட்டோங்க. சிக்கன் பிரியாணி நான் எப்படி செய்வேணும்னு அழகாக சிம்பிளாகவே காமிச்சு தந்துட்டேங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உதிரியாக நல்ல செம்மையான வாசனையோடு ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நாம் இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கலாங்க.